ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரிவன். என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து கம்யூனிட்டி நோட்டீஸ் போர்ட். இதில் வந்து 2 ஃபைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். index.html, readme.md. index.html வந்து கோட், வெப்சைட்டோட மெயின் கோடு இருக்குது. readme ஃபைலில் வந்து ப்ராஜெக்டோட ஓவர்வியூ மாதிரி இருக்குது. இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபீச்சர்ஸ் இருக்குது. டைட்டில், கேட்டகரி, டிஸ்கிரிப்ஷன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். டைட்டில்னால் நம்ம என்ன தொலைச்சோமோ அது, கேட்டகரி அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 கேட்டகரிஸ் இருக்குது இதில். ஈவெண்ட், ஃபார் சேல், லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட், நீட் ஹெல்ப். ஈவெண்ட்னா பிளட் டொனேஷன், அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடக்கும்போது அந்த நோட்டீஸ் போர்டில் பண்ணலாம். ஃபார் சேல், செகண்ட் ஹேண்ட் பைசைக்கிள், பைக் இந்த மாதிரி சேல் பண்ணுறதுக்காக இந்த சேல் நோட்டீஸ் போர்டு. லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட், ஒரு பொருளை நம்ம தொலைச்சிட்டோம் இல்லை அந்த பொருள் கிடைச்சதுன்னா அதுக்காக வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் நோட்டீஸ் போர்டை பண்ணுவாங்க. ஹெல்ப் நீடட், அர்ஜென்ட்டாக வந்து பிளட் டொனேஷன் வேணும் அப்படின்றதுக்காக ஹெல்ப் நீடட் வந்து அந்த நோட்டீஸ் போர்டை யூஸ் பண்ணலாம். வியூ நோட்டீஸ் பை கேட்டகிரி யூஸிங் ஃபில்டர் பட்டன்ஸ்னால் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் நம்ம வந்து இந்த ஆட் டைட்டில், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் இருக்கும். இது வந்து ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த நோட்டீஸ் போர்டு ஒவ்வொரு கேட்டகிரிலையுமே எல்லாமே ஃபில் பண்ணால் மட்டும்தான் நோட்டீஸ் போர்டை போஸ்ட் பண்ண முடியும். என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா HTML5, CSS, JavaScript இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி நான் வந்து மெயின் கோடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து GitHubலையும் யூஸ் பண்ணியிருக்கேன்.